ஆமா, உங்களுக்குள்ள ஏதாவது சண்டையா? இல்லையே. இல்ல, சண்டை போட்டுக்கிற மாதிரி சத்தம் கேட்டுச்சு, அதான் கேட்டேன். அதெல்லாம் இல்ல அத்தை, நாங்க சந்தோஷமா தான் பேசிட்டு இருந்தோம். சந்தோஷமா இருக்கோன்னு சொன்ன, அப்புறம் எதுக்காக கீழே பெட்ஷீட்டை விரிச்சு போட்டிருக்க? வருண், கல்யாணம் ஆகி ஒரு ஆண் எவ்வளவு நாள் வேணாலும் வெயிட் பண்ணலாம். அவன் இந்த சமூகம் எதுவும் கேட்காது. ஆனா ஒரு பொண்ணுக்கு அப்படி இல்ல. கல்யாணம் ஆன கொஞ்ச நாள்லயே என்ன இன்னும் விசேஷம் எதுவும் இல்லையா, டாக்டரை பாத்தீங்களான்னு 1000 கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. உங்களுக்குள்ள நடக்கிற பிரச்சனை வெளியே தெரியாது. ஆனா குழந்தை இல்லனா இந்த சமூகம் வெண்ணிலாவை பாக்குற பார்வையே வேற மாதிரி இருக்கும். அவளுக்கு உடம்புல ஏதோ குறை இருக்குன்னு வாய்க்கு வந்த மாதிரி பேசுவாங்க. அதுக்காக மத்தவங்களுக்காக நான் வாழ சொல்லல, உங்களுக்காக, எங்களுக்காக உங்க வாழ்க்கைய சந்தோஷமா ஆரம்பிங்கன்னு சொல்றேன். எனக்கும் பேர குழந்தைய பார்க்கணும்னு ஆசையா இருக்கு, புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். மத்தவங்களை பத்தி நாம எதுக்கு யோசிக்கணும்? நமக்கு நம்ம லைஃப், நம்ம சந்தோஷம் தானே முக்கியம். சீக்கிரம் உங்க பிசினஸ்ல சக்சஸ் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அத்தையோட ஆசைய நிறைவேற்றி வைங்க. ஏய், லேப்டாப். என்ன? சாரி வருண், தெரியாம. ஏய், வாய் மூடு. இதுல என்ன இருக்கு தெரியுமா? பார்த்து நடக்க மாட்டியா? கண்ணு என்ன பின்னாடியா இருக்கு? கவனிக்கல வருண், சாரிங்க. ஏய், சாரி கேட்டால சரியாயிடுமா? நாளைக்கு காலையில எனக்கு பிரசன்டேஷன் இருக்கு. என்னோட நியூ ஐடியாவை இன்வெஸ்டர்ஸ்க்கு பிரசன்ட் பண்ணணும். இப்போ நான் எப்படி பிரசன்ட் பண்றது? ஐயோ, காலையிலக்குள்ள மறுபடியும் டிசைன் பண்ண முடியாதா? ஏய், இது என்ன சமையலா உடனே பண்றதுக்கு? இது டிசைன் எவ்வளவு கஷ்டம்னு பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஆமா, அதெல்லாம் உனக்கு தெரிஞ்சா நீ ஏன் இப்படி இருக்க போற? ச்சே, மார்னிங் 10 மணிக்குள்ள ரெடி பண்ணி ஆகணுமே. இப்போ என்ன பண்றது? லேப்டாப் வேற இப்படி ஆயிடுச்சு. இப்போ ஆரம்பிச்சா கூட முடிக்க முடியுமான்னு தெரியல. வெண்ணிலா தெரியாம என் லேப்டாப்பை உடைச்சிட்டா. நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த டிசைன்ஸை எதையுமே ரெக்கவர் பண்ண முடியல. அச்சச்சோ, என்ன சார் சொல்றீங்க? ஆமாரியா, மார்னிங் வேற எனக்கு பிரசன்டேஷன் இருக்கு. இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும் மார்னிங் 10 o'clock வந்துடுவாங்க. ஸோ எனக்கு அதுக்குள்ள மறுபடியும் எல்லா டிசைன்ஸும் பண்ணி தர முடியுமா? சார், மார்னிங் குள்ள வேணும்னா நான் எப்படி? ப்ளீஸ் ப்ளீஸ் ரியா, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டிசைன்ஸ் இல்லாம போனா நம்ம பொட்டிக் மேல இருக்கிற நம்பிக்கையே போயிடும். ஐ அண்டர்ஸ்டாண்ட் சார், பட் மார்னிங் குள்ள முடிக்க முடியுமான்னு தெரியல, அதான். உங்களால நிச்சயமா முடிக்க முடியும், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. இல்லனா ஒன்னு பண்ணுங்க, நீங்க ஏன் வீட்டுக்கு வந்துடுங்க. 2 பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி அதை பண்ணி முடிச்சிடலாம். என்னது, நான் வரணுமா? ஐயோ, அதெல்லாம் வேண்டாம் சார், நானே பண்ணிடுறேன். ஆர் யூ ஷூர்? எஸ் சார், எப்படியாவது நானே நைட்டுக்குள்ள முடிச்சு கொடுக்குறேன். தேங்க் யூ ரியா, தேங்க் யூ so much. டிசைன் முடிச்சிட்டு எனக்கு மெயில் பண்ணிடுங்க. ஓகேங்க. வாட்? ஓகே சார். ஐயோ, காலையிலக்குள்ள டிசைன் பண்ண சொல்றாரு, எப்படி பண்றது? நீங்க அன்னைக்கு ஹெல்ப் பண்ணீங்க, எப்படியோ டிசைன் பண்ணிட்டேன். ஆனா இப்போ எவ்வளவோ ட்ரை பண்றேன், அதே மாதிரி டிசைன் வரவே மாட்டேங்குது. மார்னிங் எழுந்து பயங்கரமா டென்ஷன் ஆக போறாரு. நான் வெண்ணிலாவா தான் இத்தனை நாள் அவருக்கு பிடிக்காம இருந்தேன், இப்போ ரியாவையும் வெறுக்க போறாரு.
இப்பதான் அது புரியுது. எனக்கு எதுவுமே தெரியல. உண்மையாவே நான் அவருக்கு சரியான ஜோடி இல்ல. அவன் சந்தோஷத்தை பெருசா பாக்குற உன்னை விட பெஸ்ட் ஜோடி வருணுக்கு கிடைக்கவே மாட்டாங்க. நீ வேணா பாரு, வருணும் உன்னை சீக்கிரமா புரிஞ்சுப்பான். அப்புறம் நான் என்ன, இந்த உலகமே சொல்லும் நீங்க 2 பேரும் மேட் ஃபார் ஈச் அதர்னு. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு. அவர் எதிர்பார்க்கிற மாதிரி இந்த டிசைன் கூட எனக்கு பண்ண தெரியல. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. நீ கண்டதையும் மனசுல போட்டு குழப்பிக்காத, சரியா? இல்ல அத்தை, இதை முடிக்காம தூங்கினா வருண் அப்புறம் மார்னிங் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாரு. நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். நீ போ. போமா, எல்லாம் சரியாயிடும். போ. நீங்க லாஸ்ட் டைம் அனுப்புனதை விட இந்த டைம் ரொம்ப சூப்பரா அனுப்பியிருக்கீங்க. யூ நோ வாட் ரியா, ஐ அம் ரியலி வெரி ஹாப்பி. தேங்க் யூ so much. சரி ஓகே, நான் மீட்டிங் முடிச்சிட்டு உங்களுக்கு கால் பண்றேன். பாய் ரியா. நான் எதுவும் பண்ணலையே. அப்போ அத்தை தான் பண்ணியிருக்கணும். அத்தை, வருண் சொன்ன டிசைனை என்னால பண்ண முடியல. ஆனா நீங்க நைட்டு முழுக்க கண்ணு முழிச்சு பண்ணியிருக்கீங்க. எதுக்காக? இந்த ஜென்மத்துல நீதான் வருணுக்கு மனைவி, எனக்கு மருமக. அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்கேன். மேடம், யாரோ வந்திருக்காங்க. யாருன்னு போய் பாரு. போ. வெண்ணிலாங்கிறது யார் மேடம்? நான் தான். என்ன மேடம், உங்களுக்கு தான் போஸ்ட் வந்திருக்கு மேடம். இதில் சைன் பண்ணுறேன் மேடம். அடுத்த ஹியரிங்காக கோர்ட்ல இருந்து நோட்டீஸ் வந்திருக்கு. அண்ணாமலை அத்தைக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும்.